நாம் சொல்லுவோம் இல்லையா, நிஜமாலே உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்க. நீ அம்மா மேலே நிஜமாலே பாசம் வச்சுருக்கீன்னா நீ அம்மாக்காக இதை பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்முடைய ஃபேமிலியில் நம்முடைய கணவரோ குழந்தைங்கள்ட்டையோ நம்ம சொல்கிறது உண்டு. நீ நிஜமாலே என் மேலே பாசம் இருக்குது அப்படின்னா நீ இதை செய்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி தான் ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? அல்லாஹ் ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்றத நீங்கள் நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? அது இல்லாமல் மறுமை நாள் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்றத நீங்கள் நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? அப்போனா இந்த விஷயத்த செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது எந்த விஷயம்? அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொண்டுட்டாங்களோ அவங்க தன்னுடைய நெய்பர்ஸை கண்ணியப்படுத்தட்டும், அண்டை வீட்டுக்காரனை கண்ணியமாக நடத்தட்டும், பக்கத்து வீட்டுக்காரனை தொந்தரவு கொடுக்காம, அவங்களுக்கு எந்த இழிவான வார்த்தைகளும் பேசாமல், கண்ணிய குறைவு ஏற்படுத்தாமல் அவங்கள கண்ணியப்படுத்தட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.